நான் இங்கே தான் வளர்ந்தேன். இந்த இடத்துல கொண்டு வளர்ந்தேன். இது வீடாச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் இந்த பகுதி அப்படிங்கிறது? அதான் ஓட்டு வீடு, முத்தம் வச்ச வீடு. வீடு ஓட்டு வீடு தான், கல் வீடு இல்லை, முத்தம் வச்ச வீடு தான். மொத்தம்னா அந்த நடுவில் அந்த மழை பெஞ்சா உள்ள தண்ணி வர்றது மாதிரி இருக்கும். நல்ல வீடு, ஓட்டு வீடு, நாட்டு ஓட்டு வீடு. உங்களை பற்றி பேசும்போது சார், உங்களுடைய தந்தையார் இந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு பகுதியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதர். அந்த செல்வாக்கு அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு கொள்கை அடிப்படையில் வந்ததா, இல்லை அவருடைய மனிதாபிமான அந்த ஒரு அணுகுமுறை மக்களிடத்தில் அதனால வந்ததா சார்? இந்த ஊரில் கிராமத்தில், இந்த ஊர் எங்கள் மாவட்டம் மாவட்டத்தில் கடைக்கோடி பகுதி. எப்படி கிராமத்தில் எல்லாம் நாங்களாம் இப்போ எல்லோரும் பழகி விட்டுமோ அதே போல் எல்லாம் ஏற்சியாக காய்ச்சி அந்த கிராமத்தில் வளர்ந்தால் இப்போ கிட்டத்தட்ட அவர் 62 ஊராட்சி மன்ற தலைவர் வந்தார். அப்புறம் அண்ணாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக. அப்போ எங்கள் அப்பா எதிர்த்து பெரிய பெரிய காங்கிரஸ்காரர், பெரிய பாகிசம் பிள்ளை, பெரிய கோடீஸ்வரர், சிதம்பரம் பகுதியில் பெரிய பெரிய அவங்க இலட்சம் வந்தார். ஒரு பெரியாரை அண்ணாவை பார்த்து வளர்ந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்ததுங்கிறது அப்போ மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அதே போல் நாங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் வந்தோம். சேவை செய்கின்றா என்பது அது பாடமாக மைண்டில் பட்டு போச்சு, மைண்டில் ஏறி போச்சு. இது இயற்கையாக வந்தது, செயற்கையாக வந்தது இல்லை. உங்களை என்ன ஆக்கி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு? அரசியலில் ஈடுபடுத்த எங்கள் அப்பா படிக்கணும், வேலைக்கு போகணும், அப்படி கனவு தான். அதனால தான் இந்த மாவட்டத்திலே என்னை படிக்க வைக்கல. அவன் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சா இப்போ என்னார் மோவான்னு சொல்லிட்டு என்னை